பல ஃப்ரூட்ஸுகள் வச்சுக்கணும். அந்த சிக்கன் பிரியாணி வந்துச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சுவை வந்து இந்தியன் சுவை வந்து எல்லா கடையிலையும் வராது. இறால் கறி விட்டு இறாலோடு சேர்த்து அதோட இந்த மசாலா வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட முடிஞ்சது. பிளேட் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. வேறு ஃபுல்லாக விட்டது. நல்ல பசியோடு வந்தோம் நாங்கள். ஓகே, நானும் எல்லாம் முடிச்சிருக்கேன். எலும்பு மட்டும் தான் கிடக்கு போடுறாங்க. அண்ணா அண்ணா வேறு லெவலாமையா. வணக்கம் மக்களே, எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை மணிமன் பிளக்ஸனுக்கு மூன்று வாங்க சந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்டா, கிளிநொச்சியில் இருக்கிற பாரதி ஹோட்டலுக்கு முன்னால் நிற்கிறேன். இங்கால முருகங்கொல்லடியிலேருந்து இங்கால கொஞ்சம் தூரம் விரைகள் இருக்குது. ஓகே, அங்கே நானும் சித்தப்பாவும் சித்தியும் வந்தோம். ஓகே, சாப்பிட போகிறோம். உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஆர்டர் பண்ணி உள்ள சித்தியாக்கள் உள்ளே போய் சாப்பிட போகிறோம். ஓகே வாங்க, உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி சாப்பாடுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, உள்ளே போகிறது. பல ஃப்ரூட்ஸுகள் வச்சுக்கணும் இப்படியே. ஓகே, பஸ் ஸ்டாண்ட் நான் ரொட்டி வந்துச்சு. அப்புறம் சிக்கன் பிரியாணிகள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஓகே, அந்த சிக்கன் பிரியாணி வந்துச்சு. கால் எடுத்து போட்டு இந்த குழம்புல கொண்டாடுங்க. நல்லா இருக்கும். சைட்டு ஊற்றி சாப்பிடும். ரெண்டு வரடி ஒரு இறால். நல்லா இருக்கா? சாப்பிடுவாங்க. பிடிச்சது பாருங்க. ப்ரௌன் தந்தூரி என்ற ஒரு இறால் கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அடிக்கடி பாரதி ஹோட்டலுக்கு வார மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி ஏன் இப்போ பாரதி ஹோட்டலுக்கு வார ஸ்ட்ராட்டஜியா? எனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிச்சி கொண்டு தான் அதனால அவங்க அந்த டேஸ்ட்டில் சாப்பிட பிடிக்கிறது. சோறு சாப்பிட்றதுக்கு பாரதிக்கு வர இல்லைன்னா என்ன சுவை வந்து இந்தியன் சுவை வந்து எல்லா கடையிலையும் வராது. அதான் ஒரு பிரச்சனை. எல்லா கடையிலையும் போடுறதும் எல்லா கடையிலையும். சரி தம்பி, பானை போடுங்க. நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்றீங்களா? பிரியாணி, சிக்கன் பிரியாணி. எப்படி இருக்கு? ரைட்டா, நல்லா இருக்கு. வீட்டில் நிறைய சாப்பிடலாம். அது கடையில் நிறைய சாப்பிடலாம். வீட்டில் நிறைய சாப்பிடலாம். நிறைய சாப்பிடலாம். ப்ரௌன் மஞ்சூரி எடுத்துனாங்க அன்றைக்கு. ப்ரௌன் மஞ்சூரியன்றது எங்களுடைய ஆக்கள் போடுற லெவல் மாரி, ரால் லெவல் மாரி தான். ஆனால் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். பவுடர்கள், இந்தியா பவுடர்கள் வித்தியாசம், சரக்கு வித்தியாசம். அதை எடுத்தால் கட்டாயம் ஒரு கறி பக்கத்தை எடுக்கணும். அதோட தனியாக நான் சாப்பிடலாம். காணாது கறி குழம்பு தராங்க. எப்படியும் போடலாம். எப்படி எப்படி இது பார்த்தீங்க? சிக்கன் முட்டை பாதி சாப்பிட்டுட்டு காவாதி தான் கிடக்கு. ஓகே, நம்மளா சாப்பிட்றாங்களுக்கு ஒரு நான் காணும். ஆனால் நாங்கள் ரெண்டாவது கை வச்சுக்கிறாக்கு நல்லா இருக்கு. சிலர் ரெண்டு காணாண்டிடும். எனக்கு ரெண்டு திருப்தியாக காணும். அதான் சூப்பராக இருக்கு.
கூட இப்போ நாங்கள் கேட்ட மாதிரி அந்த கணக்காக போட்டுருக்கோம். ஓகே இல்லை நீ பழமே வாங்கினீங்க நம்ம கணிப்புறேன் கஷ்டம் உனக்கு சாப்பிட கொடுத்தேன். அதோட பெப்சியும் கொஞ்சம் விட்டு இறால் கறியும் நல்லா இருக்கும். இறால் கறியும் விடுவோம். இது சாப்பிடுவோம். இறால் கறி இந்தியா செட்டிநாடு ஸ்டைல். இறால் கறி வந்து இந்தியாண்ட செட்டிநாடு ஸ்டைல். செட்டிநாடு சொல்ல வாயில் வர இல்லை, சாரி. ஓகே, செட்டிநாடு நிறைய விடுக்கம் போடுக்கு கதையோட கதையா இறாலில் தொட்டு இறாலோட சேர்த்து அப்படி அடிக்கிறது. என்ன வேறு லெவல். என்ன வேறு லெவல். நல்லா இருக்கு. அதோட இந்த மசாலா வேறு லெவலில் இருக்குது. இந்த தயிர் சாம்பார் பிடிச்சிருக்கு. தயிர் சாம்பார் தயிர் சாம்பார் அது இப்படி பாருங்க. அண்ணா தயிர் நல்லா இருக்கணும். அதுவும் ஆகும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சில பேர் பிடிக்காது. ஆகும் அந்த மாதிரி இருக்குது. அண்ணா சொன்னதாண்டி ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லல, அது தோன்றதான் சொல்லலாம். அது பிடிக்காது. ஆனந்தர் வேறு லெவலில் இருக்குது. ரொட்டி தாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரியாணியை போடுவோம். இடியப்புறம் முடிச்சு சாப்பிடல, மாலவிழா சுற்றி திரிஞ்சோம். அப்படியே நேரம் மதிய சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. அம்மாச்சியில் போய் சாப்பிடுவோம்னு நினச்சேன். இந்த காலமாக சாப்பாடுலாம் இருக்கும். மதியம் வந்துட்டு அம்மாச்சியில் போய் சாப்பிடுவோம்னு இருந்தோம். அங்கே கூடுதலாக காலமாக சாப்பாடெல்லாம் கிடக்குது. நேரஞ்ச பாரதி கூடலுக்கு வந்தாச்சு. மதிய சாப்பாடை முடிச்சு கொண்டு நேர விட்டு போவோம். அதோட பெப்சியும் குடிச்சு பிரியாணியும் சாப்பிட ஒரு பொக்ஸை வண்டி நாங்கள் சாப்பிட்டா இறால் நான் குழம்பு இல்லை குழம்பு பிடிச்சா அப்படின்னா குழம்பு கூட சாப்பிடலாம். என்ன பயந்த மாதிரி சாப்பிட முடிச்சிட்டியா? சாப்பிட முடிஞ்சது. செட்டிநாடு இறால் கறி எடுத்தேன்னா நல்ல சுவையாக இருந்தது. வெறும் பிளேட் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. கறிக்காக ஓட்டு எக்ஸ்ட்ரா மிளகாய் இது குடிச்சாச்சு. பிளேட்டில் ஒன்றுமே இல்லை. எனக்கு இது எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி இருந்தது. வேறு ஃபுல்லாக விட்டது. நல்ல பசியோடு வந்தோம் நாங்கள். என்ன சாப்பிட்டு பிரியாணி, முட்டை, கோழி எல்லாம் காலி பண்ணியாச்சு. கொஞ்சம் சாப்பிட முடியுமோ இதை வட்டி பண்ணி கட்டணும். சாப்பிட பிரியாணி இருக்குது. ஓகே, விலையும் ஓகேயாக இருக்குது. சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்குது. என்ன மாதிரி என்ன? ஓகே, நானும் எல்லாம் முடிச்சிருக்கேன். கட்டக்க எனக்கு முடிவு வேண்டாம். எலும்பு மட்டும் தான் கிடக்கு போடுறாங்க. எலும்பையும் கடி சாப்பிடும். எலும்பும் கடிக்கிற விழான் தான். நல்லா இருக்கு. எலும்பும் நல்லா இருக்கு. ஓகே, கடைசியாக வீட்டில் நிற்கிற நாயலுக்கு எலும்புகளும்
எங்களை சும்மா மிச்சமெல்லாம் பரவாயில்ல பார்சல்கள் எடுத்துருவாங்க கூட. சரி மகளே, சாப்பிடலாம் முடிஞ்சாச்சு, வெளிக்கிட போகிறோம். எப்படி இருந்துச்சு இது வாஜதையா அண்ணா? அண்ணா வேறு லெவலாமையா? ம், ஓகே, நன்றி. சரி மகளே, பாய் பாய். ம்.